ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமாக வெளியே இருக்குது. அது என்னங்கிறது குறித்து ப்ளஸ் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பணியிட மாற்றம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவராக இருந்த ஸ்ரீ வெங்கடப்பிரியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கான உத்தரவை தலைமை செயலர் முருகானந்தம் பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியை நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவங்க நமக்கு இந்த 2023லேருந்து 2025 வரைக்கும் டிஆர்பியினுடைய தலைவராக இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸு, இவங்க பண்ண நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஆர்எஃப் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2023 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிஓ எக்ஸாம் டிஆர்பி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2023 வெளியிட்டிருக்காங்க. பிடி பிஆர்டி டிஆர்பி 2023க்கான எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. எஸ்சிடி டிஆர்பி 2024 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்க கண்டக்ட் பண்ண விஷயம். அந்த 4 தேர்வுகள் குறித்து பண்ண விஷயங்கள் எல்லாம் இவங்க கண்டக்ட் பண்ண விஷயம் இது பாராட்டக்கூடியது. நெக்ஸ்ட்டு அவங்க பண்ணாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஇஆர்டி டிஆர்பி அது கண்டக்ட் பண்ணல. காலேஜ் டிஆர்பி கண்டக்ட் பண்ணல. டெட் எக்ஸாம் இன்ன வரைக்கும் கண்டக்ட் பண்ணல. பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷனே வரல. ஸோ இது எல்லாமே ஆனுவல் பிளானரில் இருந்தும் இந்த எக்ஸாம்ஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணல 2023லேருந்து 2025 வரைக்கும். இது நிர்வாக திறமையின்மையா இல்லை அவங்களுடைய கவனமின்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா இவங்களை ஏன் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ ரெஸ்பாண்டண்ட்டாக இவங்க தான் பதிலளிக்கணும். அதனால் கூட இவங்களை மாற்றிருக்கலான்ற கோணத்துலையும் யோசிக்க தோணுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 410 டெட் ஆசிரியர்களுக்கான வழக்கு இருக்குது. அதுக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். 2வது கொஷின் பேப்பர் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கேஸ் ஒன்று இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா பிடிஎன் பிஜி அசிஸ்டன்ட் 2% கோர்ட் கேஸ் இருக்குது. 4வது டெட்டு மற்றும் நியமன தேர்வு முறைகேடு வழக்குகள் இருக்குது. 5வது மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கோர்ட் கேஸும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்டாக இவங்க தான் பதில் சொல்லணும். அதனால் கூட மாற்றிருக்கலாம். இப்போ மாற்றிட்டாங்கன்னா வேறு புதுசாக வருவாங்க. அவங்கள வச்சு அவங்க இன்னும் டைம் கேட்டு இந்த வழக்கை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கூட மாற்றிருக்கலாம். என்னங்கிறத பார்க்கலாம். மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.